نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இன்று நான் இங்கு பேசுவதற்கு பணிக்கப்பட்டுள்ள தலைப்பு நபிகள் நாயகம் நற்குணத்தின் தாயகம் என்ற தலைப்பு. இந்த வார்த்தைகள் ஒன்றும் அதாவது மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அந்த மாமனிதருடைய வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது போடப்பட்ட வார்த்தைகளும் போதானது என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணியத்திற்குரிய என் அருமை சகோதரர்களே, நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தவரையில் பலவிதமான ஃபித்னாக்களும் குழப்பங்களும், பல இடங்களில் முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுவதையும் நசுக்கப்படுவதையும், இப்படி எந்த செய்திகள் ஒரு முஸ்லிமுக்கு கவலைகள் கொடுக்குமோ அப்படியான செய்திகளை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் எவைகளை தங்களது உயிரை விட மேலாக மதிக்கின்றார்களோ அவைகள் களங்கப்படுத்தப்படுவதை பார்க்கின்றோம். அண்மை காலங்களுக்கு முன்னர் பார்த்தோம், அல் குர்ஆன், அந்த அல் குர்ஆன் மிதிக்கப்படுவதையும், அதன் மீது அதாவது அந்த அல் குர்ஆனை எப்படியெல்லாம் களங்கப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் முஸ்லிம்களுக்கு முன்னாலே மாசுபடுத்தப்பட்ட காட்சிகளை பார்த்தோம். இப்பொழுது எப்படி என்றால், அந்த வேதம் எந்த தூதருக்கு அருளப்பட்டதோ அந்த தூதரை ஒரு பயங்கரவாதியாக சித்தரிப்பதற்கு மேற்கத்திய ஊடகங்கள் முனைந்திருப்பதை பார்க்கின்றோம். அந்த தூதர் யார்? அவரை எப்படி அல் குர்ஆன் அறிமுகம் செய்கின்றது? அவைகளை பார்ப்பதற்கு முன்பு இந்த கிறிஸ்துவர்கள், இந்த யூதர்கள் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இவர்கள் எந்த தூதர்களை தூதர்களாக, நபிமார்களாக தங்கள் வேதங்களில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அப்படியானவர்களை கூட விட்டு வைக்கவில்லை. அதாவது நாம் பைபிளை புரட்டி பார்க்கின்ற பொழுது ஜெனிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய 19வது அத்தியாயத்தினுடைய 31 35 வரை வசனங்களை புரட்டி பார்க்கும் பொழுது, அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பெண் மக்களால் மதுபானம் கொடுக்கப்பட்டு அவர்களோடு தவறாக நடந்து கொண்டார்கள்,
தவறான முறையில் அவர்களோடு நடந்து கொண்ட செய்திகளை எல்லாம் அதிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஆச்சரியப்படத்தக்க ஒன்றல்ல. ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் நபியாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் யாரை நபியாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் விஷயத்திலே இப்படி களங்கங்களை ஏற்படுத்தி இருப்பதை அந்த வேத புத்தகங்களிலே பார்க்கிறோம். அதே போன்று அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுளாக மதிக்கக்கூடிய அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்தில் மிக மோசமாக எழுதியிருக்கக்கூடிய இடங்களை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இது மட்டுமா? இவர்கள் அல்லாஹ்வின் விஷயத்திலே பொய்களை இட்டு கட்டுவதற்கு இவர்கள் தயங்கவில்லை. அந்த ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறான்? ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون. அவர்களுடைய கைகளாலே அவர்கள் அந்த வேதத்தை எழுதி கொண்டு பின்பு சொல்கிறார்கள் இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொல்கிறார்கள். அந்த கைகளுக்கு கேடு, நாசம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த உலகத்தினுடைய அற்ப லாபங்களுக்காக அவைகளை விற்றுவிட்டார்கள். அவர்களுடைய கைகளுக்கு கேடு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவைகளின் மூலம் அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ அவைகளுக்கும் கேடு என்று அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வின் விஷயத்திலே பொய்யை இட்டு கட்டுவதற்கு தயங்காதவர்கள் ஏனையவர்களை விட்டு வைப்பார்களா? அல்லாஹ்வின் விஷயத்திலே அதாவது பொய்களையும் அதே போன்று அல்லாஹ் சொல்லாதவைகளையும் சொல்வதற்கு தயங்காதவர்கள் எப்படி மற்றவர்களை விட்டு வைப்பார்கள்? அந்த ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய மனோபாவத்தை அல் குர்ஆனிலே நமக்கு படம் பிடித்து காட்டுகிறான். 2வது அத்தியாயத்தினுடைய 109வது வசனமாக இது இடம்பெறுகிறது. வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யருத்தூனகும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரன் ஹஸதன் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம் மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹக்கு ஃபஅஃபு வஸ்ஃபஹு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். 2வது அத்தியாயத்தினுடைய 109வது வசனமாக இது இடம்பெறுகிறது. அந்த வேதக்காரர்கள் விரும்புகிறார்கள். அந்த வேதக்காரர்களில் பெரும்பாலானவர்கள் எப்படி விரும்புகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் ஈமான் கொண்டதன் பிறகு, நீங்கள் மூமின்கள் ஆகியதன் பிறகு நீங்கள் குஃப்ரின் பக்கம் செல்வதை, அந்த குஃப்ரின் பக்கம் உங்களை திருப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். அது எதன் காரணமாக? அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொறாமையின் வெளிப்பாடுகள் என்று அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு அவர்களுக்கு சத்தியம் தெளிவாக்கப்பட்டதன் பின்னரும் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியம் தெளிவாகிவிட்டது என்று அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவர்களை அவர்களுடைய போக்கிலே விட்டுவிடுங்கள். அந்த ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை வரும் வரை இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் இங்கே குறிப்பிடுகிறான். அவர்கள் எதை விரும்புகிறார்கள்? அனைவரும் மூமின்கள், அதாவது முஸ்லிம்களாக இருப்பதை விட்டும் அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், குஃபரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்பொழுதிருந்தே விரும்பி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு இடத்திலே அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது சொல்கிறான், வலன் தருலா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும் குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா வலஇன் இத்தபஅத அஹ்வாஅஹும் பஅத அல்லதி ஜாஅக மினல் இல்மி மா லக மினல்லாஹி மின் வலிய்யின் வலா நஸீர். அந்த யூதர்களும் அந்த கிறிஸ்துவர்களும் நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றாத வரை உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. குல், நபியை நீங்கள் அறிவித்து விடுங்கள், இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அந்த அல்லாஹ்வுடைய நேர்வழி இருக்கிறதே அதுதான் சரியான நேரான வழி என்று நபியை அறிவித்து விடுங்கள். அவர்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு தெளிவு உண்மை வந்ததன் பிறகும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மனோ இச்சையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் 1400 வருடங்களுக்கு பின்னோக்கி சென்று பார்க்கும் பொழுது அங்கு வாழ்ந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும் எப்படி அந்த அல்லாஹ்வுடைய தூதரை விளங்கி வைத்திருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 2வது அத்தியாயத்தினுடைய 146வது வசனமாக சொல்லும் பொழுது சொல்கிறான், அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும் வ இன்ன ஃபரீகம் மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வஹும் யஅலமூன். அந்த வேதக்காரர்கள் இந்த நபியை எப்படி அறிந்திருக்கிறார்கள், எப்படி தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களது பிள்ளைகளை எப்படி தெரிந்து வைத்திருப்பார்களோ அப்படி தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இவர் உண்மையிலே ஒரு நபி, உண்மையிலே சத்தியத்தை கொண்டு வந்திருக்கக்கூடியவர்,
உண்மையிலே ஒரு மார்க்கத்தை எடுத்து வந்திருக்கக்கூடியவர் என்பதை அவர்கள் எப்படி அறிவார்கள் என்று சொன்னால், அவர்களது பிள்ளைகளை, குழந்தைகளை அவர்கள் எப்படி அறிந்து வைத்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த ரப்புல் ஆலமீன் உண்மையை சொல்லக்கூடியவன். அவர்களது மனோநிலையை இங்கே படம் பிடித்து காட்டுகிறான். இன்னும் சொல்கிறான், வஇன்ன ஃபரீகம் மின்ஹும், நிச்சயமாக அவர்களில் ஒரு சாரார் லயக்துமூனல் ஹக்க வஹும், அதாவது யஅலமூன், அவர்கள் உண்மையை அறிந்தவர்களாக உண்மையை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அதாவது 1400 வருடங்களுக்கு பின்னால் போய் பார்க்கும் பொழுது அவர்கள் உண்மையிலே விளங்கி இருந்தார்கள். இவர் உண்மையிலே சத்தியத்தை கொண்டு அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தான். ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்பொழுது நாம் விடயத்துக்கு வருவோம். அந்த ரப்புல் ஆலமீன் அந்த இறை தூதரை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான்? குர்ஆனுடைய 21வது அத்தியாயத்தினுடைய 107வது வசனமாக எப்படி சொல்கிறான்? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உம்மை அகிலத்தாருக்கு அருட்கொடையாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை. அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? இங்கே லில் முஃமினீன் என்றோ அல்லது லில் முஸ்லிமீன் என்றோ வார்த்தைகள் பாவிக்கப்படவில்லை. மூமின்களுக்கு உம்மை ரஹ்மத்தாக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்றோ அல்லது முஸ்லிம்களுக்கு நாம் உம்மை ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறோம் என்றோ சொல்லவில்லை. அகிலத்தார் அனைவருக்கும் உன்னை நான் ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறோம். முழு உலகத்தாருக்கும் அவர் அருட்கொடையாக இருக்கிறார், அருளாக இருக்கிறார். எப்படி அருளாக இருக்க முடியாது? அவர் என்ன செய்தார்? நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தவர்களை அவர் பாதுகாத்தார். நரகத்தின் விளிம்பிலே வீழ்வதற்கு அங்கே அவர்கள் தடுமாறிக் கொண்டிருந்த பொழுது அந்த இறை தூதர் என்ன செய்தார்? அவர்களை நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து பாதுகாத்தார். எந்த அளவுக்கு அந்த ரப்புல் ஆலமீன் அந்த நபியை அல் குர்ஆனிலே சொல்கிறான் என்று சொன்னால், வலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. சூரத்துல் கஹஃபை உங்களுக்கு புரட்டி பார்க்கலாம். அதனுடைய 6வது வசனமாக அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அதாவது அவர்களுக்கு அந்த நபியை உமக்கு அருளப்பட்டதை அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்கின்ற பொழுது உமது உயிரை போக்குகின்ற அளவுக்கு நீர் கவலைப்படுகின்றீரே. சுப்ஹானல்லாஹ். நபிமார்களுடைய பொறுப்பு என்னது? நபிமார்களுடைய பொறுப்பு எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பு. அந்த நபிமார்கள் அந்த பணியை சரியாக செய்தார்கள். ஆனால் இந்த இறை தூதர் ஒரு படி மேலாக சென்று அந்த ரப்புல் ஆலமீனை சொல்கிறான், நபியே, அவர்கள் இந்த வேதத்தை நம்பிக்கை கொள்ளவில்லை என்கின்ற பொழுது உமது உயிரை போக்குக் கொள்கின்ற அளவுக்கு, உமது உயிரை மாய்ச்சிக் கொள்கின்ற அளவுக்கு நீர் கவலைப்படுகின்றீரே என்று சொல்கிறானே. இதைவிட இந்த ரஹ்மத்துல் ஆலமீனுடைய அந்த அன்பை சொல்வதற்கு வேறு வாசகங்கள் இல்லை. அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரும் ஈமான் கொண்டு சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்காகத்தான் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய உயிரை போகின்ற அளவுக்கு, உயிர் போகின்ற அளவுக்கு அவர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ரப்புல் ஆலமீனே அதை குர்ஆனிலே சொல்கிறார் என்று சொன்னால், இந்த நபியுடைய ரஹ்மத்தை, இந்த நபியுடைய அன்பை எப்படி நாம் விவரிப்பது? இன்னும் பாருங்கள், அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். சூரத்து தௌபா 128வது வசனமாக இடம்பெறுகிறது. உங்களில் இருந்து ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? மூமின்களுடைய விஷயத்தில் நன்மைகள் நடக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் பேரவா கொண்டவராக இருக்கிறார். மூமின்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் என்று வந்துவிடும் என்று சொன்னால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே, அப்படிப்பட்டவராக இருந்தார். மூமின்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும், மூமின்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதிலே பேரவா கொண்டவராக அந்த இறை தூதர் இருந்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள்? இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக், நான் உயரிய குணங்களை பூர்த்தி செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன். உயரிய குணங்களை, உயரிய பண்புகளை பூர்த்தி செய்வதற்காக, பரிபூர்ணப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னவர் பயங்கரவாதத்தை சொல்கிறாரா? அவர் எப்படி இந்த வரலாற்றை மாற்றி காட்டுகிறார்? அவருடைய இந்த பண்புகள் நுபுவத்துக்கு பிறகுதான் அவரிடத்திலே வந்ததா? இல்லை. அவருடைய அந்த பிறப்போடு அந்த பண்புகள் அவரிடம் காணப்பட்டன என்பதற்கு உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை நான் புகாரியில் இருந்து தருகிறேன். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாவது முதலாவது வஹி வருகிறது,
அந்த வகையை பெற்றுக்கொண்டு பதட்டப்பட்டவராக அந்த தூதர் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன நடந்தது என்று அவருக்கே தெரியாத நிலையிலே வருகிறார். ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்று வீட்டுக்கு வருகிறார். அதற்கு பிறகு அவருடைய நிலை சாதாரண நிலைக்கு, சுமூகமான நிலைக்கு வந்த பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள்? கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அப்படி அல்ல, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உம்மை அந்த அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான் என்று சொன்னார்களே. சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? இன்னக லதஸிலுர் ரஹீம், நபியே, அதாவது நீர், நபி என்று சொல்லவில்லை, நீர் அதாவது உறவுகளை நேசித்து வாழ்கின்றீர்கள், உறவுகளை சேர்ந்து வாழ்கின்றீர்கள். அதாவது அநீதி இழைக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நீர் உழைக்கின்றீர். யாரெல்லாம் சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்காக நீர் குரல் கொடுக்கின்றீர் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எப்பொழுது சொன்னார்கள்? நபி அவர்களுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு முன்பே இந்த பண்புகள் அவரிடம் காணப்பட்டது. இந்த பண்புகளுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நபியுடைய ஒவ்வொன்றையும் அதாவது புகழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படி சொல்கிறான்? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உமது இதயத்தை நாம் விரிவாக்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அந்த நபியுடைய உள்ளத்தை விரிவாக்கியதாக அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே தொடரில் என்ன சொல்கிறான்? வரஃபஅனா லக திக்ரக், உமது திக்ரை, உம்மை நினைவு கூறுவதை நாம் உயர்த்தி இருக்கிறோம், உம்மை நினைவு கூறப்படுவதை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். உலகத்தில் எந்த மூலைகளில் எல்லாம் அதான் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தொடர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் எந்த மூலையிலாவது ஒவ்வொரு நேரத்திலும் அந்த பாங்கு ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த பாங்கில் அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்லப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவரை கண்ணியப்படுத்தி விட்டான். இவர்கள் எப்படித்தான் சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்து விடும். அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிம், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ஒளியை வாயினால் அணைத்து விட நினைக்கின்றார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரி, அல்லாஹ் தஆலா தனது ஒளியை பரிபூர்ணப்படுத்தி விடுவான். வலவு கரிஹல் காஃபிரூன், அந்த காஃபிர்கள் வெறுத்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா தனது ஒளியை பரிபூர்ணப்படுத்துவான் என்று அல் குர்ஆனின் மூலம் வாக்களித்திருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் ஒவ்வொரு நேரத்திலும் உலகத்திலே ஒலிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத என்று தொழக்கூடிய ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நபியுடைய பெயர் மறுமையுடைய நாள் வரை உயர்த்தப்பட்டு விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பாருங்கள், அந்த ரப்புல் ஆலமீன் எப்படியெல்லாம் அந்த ரஹ்மத்துல் ஆலமீனை சொல்கிறான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சான்றிதழ்கள் எவருக்கும் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா வமா யன்திகு அனில் ஹவா, உமது அந்த தோழர் நபியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர் வழிகட்டி செல்லவும் இல்லை, அவர் பாதை மாறவும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நேரான வழியிலே செல்லக்கூடியவர் என்று அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று மா கதபல் ஃபுஆது மா ரஆ, அவர் எதை பார்த்தாரோ அதை அவரது உள்ளம் பொய்ப்பிக்கவில்லை, அதை பொய்யாக சொல்லவில்லை என்று அந்த ரப்புல் ஆலமீன் அவரது உள்ளத்தை பற்றி சொல்கிறான். அவரது பார்வையை பற்றி சொல்லும் பொழுது அவரது பார்வை நெறி பிறழவில்லை என்று அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்படி அவரது ஒவ்வொரு உறுப்பையும் அந்த ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலம் புகழ்ந்து கொண்டிருக்கிறானே. அந்த தூதரை அதாவது நாம் ஒவ்வொரு நொடியிலும் பின்பற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று பாருங்கள், அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அதாவது ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது. இதை இவரால் எப்படி செய்ய முடிந்தது, இதை எப்படி செய்து முடித்தார், எப்படி இதற்கு இப்படி செய்தார் என்பதை அதாவது பார்க்கும் பொழுது அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்றாரே, அந்த ஹிஜ்ரத் எப்படி நடந்தது? ஹிஜ்ரத்தை கூட நிம்மதியாக செல்வதற்கு அவர்கள் விட்டார்களா? ஒளிந்து ஒளிந்து மறைந்து மறைந்து ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அவரை கொலை செய்வதற்கும் அவர்கள் தயங்கவில்லை, கொலை செய்வதற்கும் முன்னேறி வந்து விட்டார்கள். அப்படியான நிலைமையிலே ஒளிந்து மறைந்து அவர்கள் மதீனாவை சென்றடைகிறார்கள். மதீனாவுக்கு சென்றதன் பிறகும் நிம்மதியாக இருக்க விட்டார்களா? எத்தனை தடவைகள் படையெடுத்து வருகிறார்கள். உஹத் என்றும் ஹந்தக் என்றும் இப்படி பல போர்கள் மதீனாவுக்கு பக்கத்தில் நடக்கின்றதே. யார் வந்தார்கள்?
மக்காவிலிருந்து அவர்கள் தான் படைகளை திரட்டி கொண்டு வந்தார்கள். உஹதை எடுத்து பாருங்கள், 70க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இப்படி பல துன்பங்களை இவர்களால் எதிர்கொள்கிறார்கள், பல துன்பங்களை இவர்களால் சந்திக்கின்றார்கள். ஆனால் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்கா வெற்றிக்கு பிறகு நபியுடைய கையிலே அனைத்து ஆட்சிகளும் அனைத்து பலங்களும் அவர்களுக்கு கீழ் வந்துவிட்டது. அந்த மக்கத்து காபிர்கள், அந்த குறைஷி தலைவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு என்ன நடக்குமோ, எமக்கு என்ன நடந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன? இதுஹபு அன்தும் துலகா, நீங்கள் சென்று விடுங்கள், நீங்கள் அனைவரும் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று பொது மன்னிப்பை கொடுத்தார்களே. யாருக்கு இப்படி கொடுக்க முடியும்? எப்படி பல அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 10 வருடங்கள், மதீனாவுக்கு சென்று 8 வருடங்கள், இப்படி பல வருடங்கள், 13 அங்க 8 பெருக்கி பாருங்கள். இத்தனை வருடங்கள் அவர்களால் துன்புறுத்தப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்து விட்டார்களே. இந்த மனிதருக்கு நிகராக வேறு யாரையாவது கொண்டு போய் நிறுத்த முடியுமா? அவருக்கு நிகர் அவரேதான், அவருடைய ரஹ்மத்துக்கு நிகர் அவரேதான். அப்படியான ஒரு மனிதராக, மனித புனிதராக அவர் திகழ்கிறார். தாயிஃபை எடுத்து பாருங்கள். தாயிஃபில் 3 மைல் தூரத்துக்கு அவர் அடிக்கப்படுகிறார், இரத்தங்கள் சிந்தப்படுகிறது. அவரிடத்திலே வானவர்கள் வந்து கேட்கிறார்கள், 2 மலைகளையும் சேர்த்து அந்த கூட்டத்தை நசுக்கி விடவா, அந்த தாயிஃபுடையவர்களை நசுக்கி விடவா என்று கேட்கும் பொழுது சாதாரண மனிதர், அந்த மனிதருடைய ரஹமத் எப்படி இருந்தது? என்ன சொல்கிறார்? இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார்களே. இந்த வார்த்தைகள் எப்படி வந்தது? இவருடைய ரஹமத்துக்கு வேறு யாரையாவது நிகராக கொண்டு போய் நிறுத்த முடியுமா? கண்ணியத்துக்குரியவல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான்? இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான குணங்களை உடையவராக நீர் இருக்கின்றீர். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி முடித்து விடுகிறான். ஒரே வாசகத்தில் எப்படி சொல்கிறான்? இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான குணங்களுக்கு சொந்தக்காரராக நபியே நீர் இருக்கின்றீர் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலம் சான்றிதழ் கொடுத்து விட்டானே. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரவாதத்தை பரப்புகின்றார்களா? கண்ணியத்துக்குரிய வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது எப்படியெல்லாம் அவர்கள் பிறருடைய விஷயத்திலே அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஹதீஸ் புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் தொழுகைக்குள் நுழைந்து விடுவேன். தொழுகைக்குள் நுழைந்தவுடன் அந்த தொழுகைகளை நீளமாக, அந்த ரகாத்துகளை நீட்டி நான் தொழுவதற்கு எனது உள்ளம் நான் விரும்புவேன் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே குழந்தைகளுடைய அழுகை சத்தங்கள் கேட்கும். அப்பொழுது நான் தொழுகையை சுருக்கி இலகுவாக முடித்து விடுவேன். ஏன் தெரியுமா? அந்த குழந்தைகளுடைய தாய்மார்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக. எப்படி அதாவது கருணை மிக்கவராக இவர் திகழ்ந்திருக்கிறார்கள். எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கருணையாளராக. ஏதோ ஒரு குழந்தை அழுகின்றது என்றால் இவருக்கு என்ன வேலை என்று யோசித்தார்களா? யாரோ ஒரு குழந்தை அழுதால் அழுதுவிட்டு போகட்டுமே என்று இவர்கள் சிந்தித்தார்களா? அந்த தாயுடைய உள்ளம் கஷ்டப்படுமே என்று அந்த தாயுடைய நிலையிலிருந்து யோசித்தவர்கள் இவர்கள். அந்த தாய்மார்கள் கஷ்டப்படுவார்களே என்று யோசித்து தொழுகையை இலகுவாக சுருக்கி முடித்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமா? புகாரிலே பார்க்கிறோம். இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பணியாளனாக ஒரு யூத சிறுவன் இருக்கிறான். நபியிடத்திலே வேலை செய்யக்கூடியவனாக, நபிக்கு ஒத்தாசை செய்யக்கூடியவனாக ஒரு யூத சிறுவன் இருக்கிறான். அவனுக்கு நோய்வாய்ப்பட்டு விடுகிறது. யார் சொல்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மதீனாவுடைய ஆட்சியாளர், அந்த பகுதிக்கு ஆட்சியாளர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்திலே சாதாரண ஒரு பணியாளனாக இருந்து, அடிமையாக இருந்து தன்னிடத்திலே வேலை பார்த்த ஒரு யூத சிறுவனை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். நமது பண்புகள் எங்கே இருக்கிறது? நாம் யாரை நோய் விசாரிக்க செல்கிறோம்? அதாவது அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள், நமக்கு தேவையானவர்கள், யாரிடத்திலே காசு பணங்கள் இருக்கிறதோ அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அனைவரும் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சாதாரண ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான். எத்தனை பேர்கள் போய் நோய் விசாரிக்கிறார்கள்?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லக்கது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அனைத்துக்கும் அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒவ்வொன்றாக புரட்டி பாருங்கள், அனைத்துக்கும் அவர்தான் முன்மாதிரி. வேறு யாரையாவது கொண்டு வந்து நிறுத்த முடியுமா என்று பார்த்தால் இவரையும் நிறுத்த முடியாது. அப்படியானவராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத சிறுவனை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். சென்று அந்த யூத சிறுவனுடைய தலையின் பக்கமாக இருந்து கொண்டு என்ன சொல்கிறார்கள்? ஃபகால லஹு அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்ன பொழுது அந்த சிறுவன் தனது தந்தையை பார்க்கிறான். தந்தையை பார்த்த பொழுது அந்த தந்தை என்ன சொல்கிறார்? அதி அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காசிமுடைய தந்தைக்கு கட்டுப்பட்டு விடு என்று சொன்ன பொழுது அந்த சிறுவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்துக்குள் நுழைந்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது என்ன சொல்லிக் கொண்டு வருகிறார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்கதஹு மினன் நார், இந்த சிறுவனை, இந்த பையனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நபி அவர்கள் வெளியேறினார்கள். அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நிமிடத்திலும் எதை விரும்பினார்கள்? ஒவ்வொருவரும் சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்பதைத்தான் விரும்பினார்கள். சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாறிவிட வேண்டும் என்பதைத்தான் விரும்பினார்கள். அதாவது சாதாரண யூத சிறுவன், அவன் இஸ்லாத்திலே இருந்தால் என்ன, நம்மிலே நமக்கு கீழ் எத்தனை பேர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர்கள் அவர்கள் விஷயத்திலே கவனம் செலுத்தி இருக்கிறோம், எத்தனை பேர்கள் அவர்களுக்காக புத்தகங்களை கொண்டு போய் கொடுத்திருக்கிறோம், அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் கவர்ந்து இழுப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறோம், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத சிறுவன் எப்படி போனாலும் போகட்டும் என்று விட்டு விட்டார்களா? அவனை நோய் விசாரிக்க செல்கிறார்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வை புகழக்கூடிய காட்சிகளை புகாரியிலே பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு நபி தோழர் சொல்லும் பொழுது சொல்கிறார், ஒரு முறை நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம், அப்பொழுது ஒரு மனிதர் தும்மி விட்டார். தும்மி விட்ட பொழுது நான் என்ன சொல்கிறேன்? யர்ஹமுக்கல்லாஹ் என்று நான் சொல்கிறேன், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக. ஒருவர் தும்மும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் என்ன சொல்ல வேண்டும்? யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இங்கே சிலர்கள் எப்படி என்றால், மேற்கத்திய கலாச்சாரம் எப்படி வந்திருக்கிறது, இவருக்கு தும்மல் போனால் சொரி என்ன சொல்கிறார்கள்? சாரி என்று சொல்கிறார்கள். அடே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல். ஒரு முஸ்லிம் எல்லா நேரங்களிலும் தான் ஒரு முஸ்லிம் என்பதை நிரூபிக்க வெட்கப்படக்கூடாது. நான் ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவன் என்பதை காட்டுவதற்கு ஒரு பொழுதும் அவன் வெட்கப்படக்கூடாது. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை விட எவனையும் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அந்த தூதருடைய வழிகாட்டுதல்களுக்கு சிறந்த வழிகாட்டுதல்கள் எதுவுமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உமக்கு ரஹ்மத் செய்வானாக என்று சொல்ல வேண்டும். அந்த நபித்தோழர் தொழுகையிலே சொன்ன பொழுது பக்கத்திலே தொழக்கூடியவர்கள் எல்லாம் அவரை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுது இவர் கேட்கிறார், எதற்காக என்னை பார்க்கின்றீர்கள் என்று தொழுகையிலே இவர் கேட்கிறார். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்துக் கொண்டதன் பிறகு இப்படி கதைத்தவர் யார் என்று கேட்ட பொழுது அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அந்த மனிதனுக்கு, அந்த நபித்தோழருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த நபித்தோழர் என்ன தெரியுமா சொல்கிறார்? எனது தாயும் எனது தந்தையும் அவருக்கு அர்ப்பணமாகட்டும். ராயித்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு, இதற்கு முன்னரோ இதற்கு பின்னரோ அவரை போன்று சிறந்த ஒரு ஆசிரியரை எனது வாழ்நாளில் நான் பார்க்கவில்லை என்று சொல்கிறார்கள். இவரை போன்ற ஒரு சிறந்த ஆசிரியரை நான் எனது வாழ்நாளில் பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், அல்லாஹ் மீது சத்தியமாக அந்த தூதர் என்னை ஏசவும் இல்லை, எனக்கு அடிக்கவும் இல்லை, என்னை திட்டவும் இல்லை. என்ன சொன்னார் தெரியுமா? இன்ன ஹாதிஹி ஸலா, நிச்சயமாக இந்த தொழுகை இருக்கிறதே இதில் மனிதர்களோடு பேசக்கூடாது. இந்த தொழுகை என்பது தஸ்பீஹ் செய்வதற்கு, தக்பீர் சொல்வதற்கு, குர்ஆன் ஓதுவதற்குரிய இடம் என்று அந்த தூதர் எனக்கு கற்றுத்தந்தார்கள். அந்த சஹாபாக்கள் உம்மிக்களாக இருக்கிறார்கள், அதாவது எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்தார்கள். அந்த தூதர்களுடைய, அந்த சஹாபாக்களுடைய உள்ளங்களில் எப்படி அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைகின்றார்கள்? எப்படி அந்த சஹாபி சொல்கிறார், இவரை போன்ற ஒரு ஆசிரியரை எனது வாழ்நாளில் பார்க்கவில்லை என்று சொல்கிறார்களே. கண்ணியத்துக்குரியவல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அவருக்கு நிகர் அவரேதான். அதே போன்று பாருங்கள், இந்த ஹதீஸ் புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதாவது நஜித் பகுதிகளிலே இருந்த ஒரு மனிதரை பற்றி, அவருக்கு சுமாமத் இப்னு அசால் என்று சொல்லப்படும் இந்த கொடியவன் எப்படிப்பட்டவன் என்றால், பல சஹாபாக்களை கொலை செய்தவன், பல சஹாபாக்களுடைய உயிர்களை அதாவது குடித்தவன். இவனை கைது செய்து வரப்படுகிறது. இவனை கைது செய்து சஹாபாக்கள் கொண்டு வருகிறார்கள். மஸ்ஜிது நபவியினுடைய ஒரு தூணிலே இவன் கட்டப்படுகிறான். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறி சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு ஒரு நாள் கழித்து வந்து கேட்கிறார்கள், மா இந்தக யா சுமாமா, சுமாமா உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, எப்படி என்று கேட்கிறார்கள். கேட்ட பொழுது அந்த சுமாமா என்ன சொல்கிறான், அதாவது நீங்கள் என்னை கொலை செய்வீர்கள் என்று சொன்னால் நான் கொலை செய்யப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன். ஏன், அவ்வளவு கொலைகளை செய்திருக்கிறான், அவ்வளவு பேரை கொலை செய்து தள்ளி இருக்கிறான், அவ்வளவு பேருடைய உயிர்களை குடித்திருக்கிறான். நீங்கள் என்னை மன்னிப்பீர்களாக இருந்தால் நான் நன்றி செய்வதற்கு போதுமானவனாக இருக்கிறேன். நீங்கள் என்னிடத்திலே பணத்தை எதிர்பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நான் பணத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு விரும்பிய பணத்தை, செல்வத்தை என்னிடமிருந்து கேளுங்கள், நான் தர தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதன், அந்த சுமாமா சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் வரை அவனை விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு மறுநாள் வந்து கேட்கிறார்கள், மா இந்த கயா சுமாமா, சுமாமாவிடத்தில் வந்து கேட்கிறார்கள், என்ன சுமாமாவை என்று கேட்ட பொழுது அதே பதிலைத்தான் சொல்கிறார். நான் கொலை செய்யப்படுவதற்கு மிகவும் தகுதியாக இருக்கிறேன். அப்படி கொலை செய்வதாக இருந்தால் என்னை கொலை செய்யலாம். என்னை நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி இல்லையானால் பணத்தை கேளுங்கள், நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். அந்த நாளிலும் விட்டு விடுகிறார்கள். மூன்றாவது நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே கேள்வியை கேட்கிறார்கள். அப்பொழுதும் அந்த பதிலை சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்லிகு சுமாமா, சுமாமாவை விடுதலை செய்து விடுங்கள். எப்படிப்பட்டவன், பல சஹாபாக்களை கொலை செய்திருக்கிறான், பல முஸ்லிம்களுடைய உயிர்களை குடித்திருக்கிறான். அந்த சுமாமாவை விடுதலை செய்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. 1400 வருடங்களுக்கு முன்பு சிறை கைதிகளை எப்படி நடத்தினார்கள் என்பதை நாம் இதிலிருந்து பார்க்கிறோம். இப்பொழுது நாகரிகம் முன்னேறி இருக்கிறதாம். அதாவது மனிதர்களுடைய உரிமைகளை பேசுவதற்கெல்லாம் சபைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதாம். சிறை கைதிகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு சர்வதேச ரீதியாக ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறதாம். எப்படி அபூ கரீபிலே சிறை கைதிகள் நடத்தப்பட்டார்கள், எப்படி குவாந்தனாமிலே சிறை கைதிகள் நடத்தப்பட்டார்கள், கண்களால் பார்த்திருப்பீர்கள். அந்த முஸ்லிம்கள், அதாவது முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்துக்காக எப்படி மிருகங்களை விட கேவலமாக நடத்தப்பட்டார்களே. அதாவது மோசமான முறையிலே அவர்களுக்கு முன்னால் குர்ஆன்களை எல்லாம் போட்டு மிதித்தார்களே. இவர்கள் உலகத்துக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்கிறார்களாம், இவர்கள் உலகத்துக்கு கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கிறார்களாம். 1400 வருடங்களுக்கு முன்பு நாகரிகத்தை சொல்லித் தந்தவர் நமது உயிரிலும் மேலான நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 1400 வருடங்களுக்கு முன்பு இந்த உலகத்துக்கு நாகரிகத்தை சொல்லித் தந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரியவல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொடும்பாவியை என்ன செய்கிறார்கள், விடுதலை செய்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த சுமாமா என்ன செய்கிறார் தெரியுமா, அங்கே பக்கத்திலே ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணற்றிலே போய் குளித்து விட்டு வந்து என்ன சொல்கிறார், பக்கத்திலே உள்ள கிணற்றிலே குளித்து விட்டு வந்து சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்லி இஸ்லாத்துக்குள் நுழைகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையேனும் சொல்லி அவனை இஸ்லாத்துக்கு அழைக்கவில்லை, ஒரு வார்த்தையாவது சொல்லி அவனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லவில்லை. அவர்களுடைய நடவடிக்கைகள், மஸ்ஜிது நபவியிலே 3 நாட்கள் கட்டப்பட்டிருக்கிறான். அவர்களுடைய நடவடிக்கைகளை, சஹாபாக்களுடைய உயரிய பண்புகளை, அந்த நபிகளாருடைய உயரிய குணங்களை பார்த்து இஸ்லாத்தை தழுவுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, உலக வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய தலைவர், உலகத்துக்கு நேசத்தை கற்றுக் கொடுத்தவர், உலகத்துக்கு ரஹமத்தை கற்றுக் கொடுத்தவர் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பிறகு அந்த மனிதன், அந்த சுமாமா என்ன சொல்கிறான் தெரியுமா, அவன் சொல்கிறான், அவன் பல வார்த்தைகளை சொல்கிறான். யா முஹம்மத், முஹம்மதே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், இந்த அதாவது பூமியிலே எனக்கு மிகவும் வெறுப்பான ஒரு முகம் இருந்திருக்கும் என்று சொன்னால் அது நேற்றை வரை உமது முகம்தான். ஆனால் இன்று
எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு முகம் இருக்கும் என்று சொன்னால் அது உமது முகம் தான் என்று சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். அதே போன்று சொல்கிறான், இந்த உலகத்திலே நேற்று வரை எனக்கு ஒரு வெறுப்பான மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் அது உமது மார்க்கம் தான். ஆனால் இப்பொழுது இந்த உலகத்திலே இந்த பூமியிலே எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் அது உமது மார்க்கம் தான் என்று சொல்லி அந்த சுமாமாங்கை சொல்கிறான், இந்த உலகத்திலே நேற்று வரை எனக்கு வெறுப்பான ஒரு ஊர் இருக்கும் என்று சொன்னால் அது உமது ஊர் தான், நீர் தங்கக்கூடிய ஊர் தான். ஆனால் இன்று இந்த ஊர் தான் எனக்கு மிகவும் பிடித்தமான ஊர் என்று சொல்லி அவன் சொல்கிறான். இப்படித்தான் அவர்கள் முழுமையாக மாறினார்கள். முழுமையாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த அரபுக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களிடத்திலே காணப்பட்ட சிறப்பம்சம் என்ன தெரியுமா? முழுமையாக மாறினார்கள். அங்கே ஷிர்க் இருக்கவில்லை, அங்கே குஃபர் இருக்கவில்லை. அவர்கள் முழுமையாக அவர்கள் மாறிப்போன காட்சிகளை தான் பார்க்கிறோம். எப்படி சிறை கைதிகள் நடத்தியிருக்கிறார்கள். 1400 வருடங்களுக்கு முன்பு அவரை அந்த நபி எப்படி நடத்தினாலும் கேட்பதற்கு யாராவது இருந்தார்களா? அங்கே ஐக்கிய நாட்டு சபைகள் இருந்ததா? ஒப்பந்தங்கள் செய்திருந்தார்களா? எதிர்கட்சிகள் இருந்ததா? ஊடகங்கள் இருந்ததா? எப்படி வேண்டுமானால் நடத்தியிருக்கலாமே சிறை கைதிகளை. எப்படி நடத்தினார்கள்? அதாவது ஒரு அடி கூட அவனுக்கு அடித்தார்களா? அவனுக்கு ஒரு வார்த்தையால், கடும் வார்த்தையால் ஏசி இருப்பார்களா? 3 நாட்கள் அவனை விட்டு விடுகிறார்களே, எப்படி மாறி போகிறான்? கண்ணியத்துக்குரிய வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஐக்கிய நாட்டு சபைகள் இருக்கிறது பேசுவதற்கு என்று சொல்லி, அதாவது எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, எத்தனையோ சிறை கைதிகளை நடாத்துவதற்கென்று சர்வதேச ரீதியாக எத்தனையோ அதாவது சட்டங்களை நிறுவி இருக்கிறார்கள். எதுவும் பலனளிக்கவில்லை. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள் உலகத்துக்கு கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்க போகிறார்களாம். அதே போன்று பாருங்கள், இந்த ஹதீஸ் திருமீதிலே இடம்பெற்றிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி நிலை இருந்தது? மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஏதாவது ஜனாசாக்கள் கொண்டு வரப்படும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்பார்கள்? இந்த ஜனாசாவுக்குரியவர்கள் ஏதாவது கடனை வாங்கி இருக்கிறார்களா, கடன் பட்டிருப்பார்களா என்று கேட்பார்கள். எதுவும் கடன் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுக்கு சென்று முன்னிலையாக அந்த ஜனாசாவை தொழுவிப்பார்கள். அப்படி இல்லை என்றால் அந்த கடனை யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிப்பார்கள். அப்படி இல்லையா நபி அவர்கள் தொழுவிக்க மாட்டார்கள், சஹாபாக்களுக்கு தொழுவிக்க சொல்லிவிடுவார்கள். ஏன்? கடன் என்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது. நம்மில் அதிகமானவருக்கு கடன் என்றால் ஒரு சாதாரண விஷயம். கடன் என்றால் இந்த டீ காபி குடிப்பது போன்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாக்களை தொழுவிக்க மாட்டார்கள். ஆனால் மதீனாவுடைய பிந்திய பகுதியை நீங்கள் கொஞ்சம் புரட்டி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், இந்த ஜனாசாவுக்குரியவர் ஏதாவது கடன் விட்டு சென்றிருக்கிறார்களா என்று கேட்பார்கள். ஆம் என்று சொல்லப்பட்டவுடன் அலைய கலாஉ, அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு என்னை சார்ந்தது என்று சொல்வார்கள். அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு என்னை சார்ந்தது. வமன் தரக மாலன் ஃபஹுவ லிவரஸதிஹி, அவர் ஏதாவது ஒன்றை விட்டு சென்றிருப்பார் என்று சொன்னால் அது வாரிசுகளுக்கு சொந்தம் என்று நாட்டுடைய ஜனாதிபதி நாட்டு மக்களுடைய கடன்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறார். நாட்டு மக்களின் குடிமக்களுடைய கடனை பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரே தலைவர், குடிமக்களுடைய கடனை ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர். நமது நிலை என்ன தெரியுமா? பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் கடனாக இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது 1 லட்சம் நெருங்கிவிட்டது. இந்தியாவை பொறுத்தவரையில் அது எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் கடனோடு தான் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் உலக வங்கிக்கு கடனாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இந்த தூதரை பார்க்கிறோம், இந்த தலைவரை பார்க்கிறோம், 1400 வருடங்களுக்கு முன்பு நாட்டு மக்களுடைய கடனை பொறுப்பேற்றுக் கொள்கிறார் என்று சொன்னால் இவர் யார்? இவரை எப்படி சொல்வது? அந்த அல்லாஹ்வுடைய அந்த சந்திதானத்திலே, அல்லாஹ்வுடைய சந்திதானத்தில் விசாரிக்கப்படும் பொழுது கடனின் காரணமாக இவன் நரகம் சென்று விடக் கூடாது என்பதற்காக மக்களுடைய கடனை எல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் என்று சொன்னால் இவரை எப்படி சொல்ல முடியும்? இவருடைய ரஹமத்தை இவருக்கு நிகராக கொண்டு போய் யாராவது நிறுத்த முடியுமா? கண்ணியத்துக்குரிய வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு தூதராக இருக்கிறார். அனைத்துக்கும் முன் மாதிரி, ஒவ்வொன்றுக்கும் முன் மாதிரியாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று பாருங்கள், அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். இது அஹ்மதிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், அதாவது நான் ஒரு வன்னெஞ்சக்காரனாக இருக்கிறேன். அதாவது என்னிடத்தில் இரக்கம், எனது உள்ளத்தில் இரக்கம் கிடையாது. எனக்கு கடுமையான கோபம் வருகிறது. எனது உள்ளத்தில் இரக்கம் என்பது கிடையாது. நான் ஒரு கடும் கோபம், எனது உள்ளத்தில் இரக்கம் என்பதை கிடையாது என்று நபியிடத்திலே வந்து சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி என்ன தெரியுமா சொன்னார்கள்? இம்சஹ் ரஅஸல் யதீம், அனாதையுடைய தலையை தடவுவீராக என்று சொன்னார்கள். அனாதையுடைய தலையை தடவுவீராக.
வாத்இமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பீராக என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது. அனாதைகளுடைய தலையை தடவுங்கள் என்று 1400 வருடங்களுக்கு முன்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அது மட்டுமா, புகாரியிலே பதிவாகி இருக்கிறது, அன வகாஃபிருல் யதீம், நானும் அனாதைகளை எவர்களெல்லாம் பொறுப்பேற்று நடத்துகிறார்களோ அவர்களும் சுவர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டினார்கள். அனாதைகளை யாரெல்லாம் அரவணைக்கிறார்களோ, அனாதைகளை யாரெல்லாம் அவர்கள் பொறுப்பேற்று நடத்துகிறார்களோ அவர்களும் நானும் சுவர்க்கத்திலே நெருக்கமாக இருப்போம் என்று சொன்னார்களே. இவர் பயங்கரவாதத்தை கற்றுக் கொடுக்கிறாரா? இவர் பயங்கரவாதத்தை உலகத்துக்கு சொல்கிறாரா? அனாதைகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை மிகப்பெரிய உன்னத பொறுப்பாக சொன்னார்களே. சுவர்க்கத்தில் நபியோடு இருப்பதற்கு சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கூடிய சமயத்தில் இப்படி ஒரு வழியை கற்றுக் கொடுத்தார்களே. இவர் யார்? இவர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்கும் அருட்கொடையாக இருக்கிறார். அதே போன்று பாருங்கள், இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவாகி இருக்கிறது. ஒரு தடவை அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது அடிமையை திட்டி விடுகிறார்கள். கடுமையான வார்த்தைகளால் திட்டுகிறார்கள். தனது தாயை, அந்த தாயை சொல்லி, அந்த அடிமையுடைய தாயை சொல்லி ஏசி விடுகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டு விடுகிறார்கள். கேட்டு என்ன சொன்னார்கள்? இன்னக ஃபீகும் ருஉன் ஜாஹிலியா, யா அபூதர், ஏ அபூதரே, உன்னிடத்தில் இன்னும் ஜாஹிலியத் இருக்கிறது, உன்னிடத்தில் இன்னும் மகுட்டீகம், அந்த மடமை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அங்கே கண்டிக்கிறார்கள். கண்டித்து விட்டு சொல்கிறார்கள், அந்த அடிமைகள் இருக்கிறார்களே, உமக்கு கீழ் இருக்கக்கூடிய, உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய அடிமைகள் உங்கள் தோழர்கள் என்று சொன்னார்கள். இஹ்வானுக்கும், உங்கள் தோழர்கள். எப்பொழுது சொன்னார்கள்? 1400 வருடங்களுக்கு முன்பு அந்த ரோம், பாரசீகம் போன்ற வல்லரசுகளில் அந்த அடிமைகளை மிருகங்களாக நடத்தினார்கள். ஏன் அவ்வளவு தூரம் செல்ல தேவையில்லை. இப்பொழுது அனைத்துக்கும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த அமெரிக்கா என்று சொல்கிறார்களே, கருப்பர்களை எப்படி நடத்தினார்கள்? கருப்பர்களை நாயிலும் விட கேவலமாக நடத்தினார்கள். நாய்களை போட்டு கடிக்க வைத்தார்கள். இப்படி இவர்கள் நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்கிறார்களாம். இவர்கள் உலகத்துக்கு கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கிறார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு என்ன சொன்னார்கள்? அடிமைகள், உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள் உங்கள் சகோதரர்கள், உங்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த சம்பவம் எப்படி வருகிறது என்றால், ஒரு முறை அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் அடிமையோடு வருகிறார்கள். இருவரும் ஒரே நிறத்தை சார்ந்த ஆடைகள், இருவரும் ஒரே நிறத்தையுடைய ஆடைகளை, ஒரே மாதிரியான ஆடைகளை அணிந்து வருகிறார்கள். அப்பொழுதுதான் கேட்கிறார்கள், என்ன நீங்களும் உங்கள் அடிமைகளும் ஒரே ஒன்றை போன்ற ஆடைகளை அணிந்து வருகின்றீர்களே என்று கேட்கும் பொழுதுதான் அந்த அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறுகிறார்கள். கூர்ந்துவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஃபல் யுத்இம்ஹும் மிம்மா யாக்குல், நீங்கள் உண்ணக்கூடியவைகளிலிருந்து உங்கள் அடிமைகளுக்கு உணவணியுங்கள், நீங்கள் அணியக்கூடிய ஆடைகளிலிருந்தும் அவர்களுக்கு அதாவது ஆடைகளை அணிவியுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் நானும் எனது அடிமையும் ஒரே மாதிரியான ஆடைகளை அணிந்து வந்திருக்கிறோம் என்று அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இன்னும் வலா துகல்லிஃபூஹும் மிம்மா யக்லிபூஹும், அதாவது அவர்களுக்கு செய்ய முடியாத வேலைகளை அந்த அடிமைகளுக்கு சுமத்தி விடாதீர்கள். அப்படி சுமத்துவீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்தாசையாக இருங்கள் என்று நபி அவர்கள் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார்களே. கண்ணியத்துக்குரியவல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே யாரும் அதற்கு உரிமை குரல் எழுப்பவில்லை. அங்கே அடிமைகள் அனைவரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்களா? அல்லது அனைவரும் சேர்ந்து அதாவது உண்ணாவிரதத்தில் இருந்தார்களா? நபி அவர்கள் உரிமைகளை பெற்றுக் கொடுக்கிறார்கள். இன்னும் பாருங்கள், ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது, இதுவும் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்கள் அடிமை, உங்கள் பணியாளன் உணவை உங்களுக்கு தயாரித்துக் கொண்டு வந்தால் அவனையும் உங்கள் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்லித் தருகிறார்கள்! அடிமைகளை உங்கள் பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு நீங்கள் உண்ணக்கூடிய உணவிலிருந்து அவர்களுக்கும் உண்ண கொடுங்கள், பக்கத்திலே உட்கார வைத்து உண்ண கொடுக்க சொல்கிறார்கள். அதே போன்று சொல்கிறார்கள், அப்படி உணவு போதாதா, ஒன்று அல்லது 2 கவனங்களையாவது அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். இப்படி அதாவது யாரும் அங்கே உரிமை குரல் எழுப்பவில்லை. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், யாரும் உரிமைகளை கேட்கவில்லை, யாரும் உரிமைகளை கேட்டு போராடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அவருடைய ஒவ்வொரு பக்கமாக புரட்டி பார்க்கலாம், அதற்கு நேரம் இடம் தராது. இன்னும் நாம் பார்க்கிறோம், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஒரு நாட்டுப்புறத்து ஒரு மனிதர் என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேலாடையை இழுக்கிறார்.
கடுமையாக இழுக்கிறார். அதனுடைய காரணத்தால் நபியுடைய அந்த மேனியிலே அதனுடைய அடையாளங்கள் பதிந்து விட்டது. அந்த அளவுக்கு இழுத்து விடுகிறார். இழுத்து விட்டு என்ன கடனையா கேட்கிறார்? எதை கேட்கிறார்? அதாவது எனக்கு நீங்கள் பணத்தை தர வேண்டும், எனக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த செல்வத்திலிருந்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று உதவி கேட்க வந்திருக்கிறார். கடனை கேட்க வரவில்லை. இந்த காலத்தில் கடன் அப்படி கேட்டாலும் கொடுக்கப்பட மாட்டாது. வேண்டுமா நீ வேண்டியது செஞ்சு கொண்டு பார், எப்படியானாலும் எடுத்துக்கொள் என்று சொல்லக்கூடியவர்களை தான் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், அதாவது அவரது ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடிமகன் நபியுடைய அதாவது மேனியிலே போட்டிருந்த ஆடையை இழுத்து அதனுடைய அடையாளம் நிற்கின்ற அளவுக்கு இழுத்து என்ன கேட்கிறார்? உதவி கேட்கிறார். ரசூலுல்லாஹ்விடத்திலே உதவி கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். அதாவது நாட்டுடைய ஜனாதிபதி, அதாவது சாதாரண ஜனாதிபதி கிடையாது. இதற்கு இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லலாம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க சென்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து எழுந்து நிற்கிறார்கள். அவருடைய மேனியிலே அந்த பேரீச்ச கிளைகளுடைய அடையாளங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வாசகம் மிகவும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது. என்ன சொன்னார்கள்? ரோம் பாரசீக ஆட்சியாளர்கள் எல்லாம் எப்படியோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஏன் உடனே ரோமையும் பாரசீகத்தை சொன்னார்கள்? ஏன் ரோமையும் பாரசீகத்தை சொன்னார்கள்? இவர் அப்படி ஒரு ஆட்சியாளர், சாதாரண ஆட்சியாளர் கிடையாது. இவருடைய ஆட்சிக்கு கீழ் அப்படி ஒரு சக்தி இருந்தது, அப்படி ஒரு படைபலம் இருந்தது. அந்த ரோமுடைய ஆட்சியாளர்கள் இப்பொழுது நாம் எதை வல்லரசுகளாக கருதி கொண்டிருக்கிறோமோ அப்படி இரண்டு வல்லரசுகள் அது. அந்த வல்லரசுடைய ஆட்சியாளர்களை ஒப்பிட்டு காட்டி நபிக்கு சொல்கிறார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் என்ன இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. எதை ஒப்பிட்டு சொன்னார்கள்? பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்காவுடைய ஆட்சியாளரை ஒப்பிட்டு சொன்னார்களா, அல்லது பக்கத்திலே இருக்கக்கூடிய அதாவது ஹபஷாவுடைய ஆட்சியாளரை ஒப்பிட்டு சொன்னார்களா, அல்லது பக்கத்திலே உள்ள வேறு வேறு நாடுகளை ஒப்பிட்டு சொன்னார்களா? எதை ஒப்பிட்டு சொல்கிறார்கள்? ரோமையும் பாரசீகையும் ஒப்பிட்டு சொல்கிறார்கள். அப்படி ஒரு ஜனாதிபதி சாதாரண ஒருவராக நினைத்து விடாதீர்கள். நமது நாட்டுடைய ஜனாதிபதியை விட பன்மடங்கு அந்தஸ்திலே உயர்ந்தவராக இருக்கிறார். சாதாரண ஒரு குடிமகன் வந்து அவரது ஆடையை இழுத்து உதவி கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ், எப்படியான ஆட்சியாக இது இருக்கும்? இந்த ஆட்சிக்கு நிகராக ஒரு ஆட்சி எங்காவது நடந்திருக்கிறதா? உலக வரலாற்றில் காட்ட முடியுமா? அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்த்து என்ன செய்கிறார்கள்? சிரிக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், கோபத்துடைய அடையாளமே அந்த தூதருடைய முகத்திலே கிடையாது. கடுமையாக இழுத்து அதனுடைய அடையாளம் அந்த மேனியிலே தென்படுகிறது. ஃபலஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கின்றார்கள். சிரித்து விட்டு என்ன தெரியுமா சொன்னார்கள்? உனக்கு எதுவும் தரமாட்டேன் போ என்று சொன்னார்களா? சும்மா அமர லஹு பிஅதா, அவருக்கு கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். கண்ணியத்துக்குரியவல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி இரக்க குணம் கொண்டவராக இந்த தூதர் இருந்திருப்பார். அதாவது இந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு அன்பு மிக்கவராக திகழ்ந்தார்கள். சாதாரண ஏனைய பண்புகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது எப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஏனைய விடயங்களை பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறார்கள்? அவரிடத்திலே பால் கொண்டு வரப்படுகிறது. அந்த பாலை அருந்துகிறார்கள். அருந்துவிட்டு பார்க்கிறார்கள், பக்கத்திலே வலது பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் மிக பெரும் சஹாபாக்கள், பெரும் சஹாபாக்கள் வலது பக்கத்திலே இருக்கிறார்கள், இடது பக்கத்திலே சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்பொழுது மக்கள் கூட எப்படி நினைத்தார்கள்? வலது பக்கத்தில் இல்ல, இடது பக்கத்தில் தானே பெரியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் கொடுப்பார்கள் என்று தான் நினைத்தார்கள். வேற ஹதீஸில் அப்படி பார்க்கிறோம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனிடம் அனுமதி கேட்கிறார்கள். இந்த வலது பக்கத்திலே இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு கொடுப்பதற்கு அனுமதிப்பாயா? இப்படி யாராவது செய்வார்களா? கற்பனை செய்து பாருங்கள். இப்படி யாராவது செய்திருப்பார்களா? இவர்கள் சின்ன பையன்கள், சிறுவர்கள், இவர்களை யாரு கவனிப்பது, இவர்களுக்கு யாரு முக்கியத்துவம் கொடுப்பது என்றுதானே இப்பொழுது கூட நடைமுறைகளை பார்க்கிறோம். சிறுவர்களை கணக்கிலே எடுத்துக்கொள்வது கிடையாது, சிறுவர்களை கணக்கிலே எடுப்பதே கிடையாது. இந்த தூதர் அதாவது வலது பக்கத்திலே சிறுவர்கள் இருக்கிறார்கள். இதில் நான் நீங்கள் எதை விளங்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தூதர் எதை சொன்னார்களோ அதை நடைமுறைப்படுத்துவார்கள். அந்த தூதர் எதை சொன்னார்களோ அதை முதலில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அந்த சாதாரண சிறுவனிடம் நபி அவர்கள் கேட்கிறார்கள், வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு கொடுக்கலாமா என்று சிறுவனிடம் அனுமதி கேட்கிறார்கள். யார்? நாட்டுடைய ஜனாதிபதி. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு இறை தூதர், நாட்டுடைய ஜனாதிபதி
அந்த சிறுவரிடம் கேட்ட பொழுது, அந்த சிறுவன் எப்படிப்பட்டவன்? அவன் அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய மகிமையை விளங்கி இருந்தான். அதாவது நாம் விளங்காத அளவுக்கு அவன் விளங்கி இருந்தான். அந்த சாதாரண சிறுவன் சொல்கிறான், நீங்கள் குடித்ததை நான் குடிக்காமல் அவர்களுக்கு கொடுப்பதா என்று அவன் வாங்கி குடித்து விடுகிறான் என்ற செய்தியை நாம் அதாவது அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி சாதாரண விடயங்கள், நாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ளாத விடயங்களில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இன்னும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களின் பக்கமாக சென்றால் சலாம் சொல்வார்கள். சிறுவர்களின் பக்கமாக சென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்வார்கள். நம்மிலே நாம் நிலையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. நமக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்களுக்கே சலாம் சொல்லாதவர்கள் நம்மிலே அதிகமானவர்கள் எடுத்து பார்க்கிறோம். இவன் யாரு? இவன் நமக்கு கீழே வேலை செய்யறாள் தானே, இவனுக்கு நாம் சலாம் சொல்றதா? இப்படித்தான் காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோம். இவன் யாரு? என்னை விட அந்தஸ்திலே குறைந்தவன், இவன் என்னை விட கீழே வேலை செய்யக்கூடியவன், எனக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடியவன். சலாம் சொல்லி இருக்கின்றார்களா? சலாம் சொல்லப்படுகிறதா? யாருக்கு முந்தி கொண்டு சலாம் சொல்கிறார்கள்? யார் உயர்ந்தவர்களோ, யார் அந்தஸ்திலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு சலாத்தை போட்டு விடுகிறார்கள். சாதாரண மக்கள் வரும் பொழுது கண்டுகொள்வதே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். சிறுவர்கள், இது பெரியவர்கள் அந்தஸ்திலே குறைந்தவர்கள் என்பதற்காக சலாம் சொல்லாமல் விட்டு விடுகிறோம். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், தொடர்ந்து சொல்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எப்படியா நாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ளாத விடயங்கள், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்திலே மிக உயர்ந்தவர்களாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் பார்க்கிறோம், அப்துல்லாஹ் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மா ரஅய்து அக்ஸர தபஸ்ஸுமன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எனது வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புன்முறுவல் பூர்க்கக்கூடியவர்களை பார்க்கவில்லை என்ற ஹதீஸ் திர்மிதியிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த அளவு புன்முறுவல் பூக்கக்கூடியவர்களாக எந்நேரம், அதாவது அந்த முகத்திலே மகிழ்ச்சி இருந்ததாக அந்த சஹாபி அறிவிக்கின்றார்கள். அது மட்டுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்து நிற்கின்றார்கள். அந்த சஹாபாக்களுக்கு ஒரு கட்டளை போட்டு விட்டால் போதும், அனைத்தையும் காரியத்தை முடித்து விடுவார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த அளவுக்கு உயர்ந்து விடுகிறார்கள். மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு தலைவராக மாறுகிறார்கள். அவர்களுடைய பணிவை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த ஹதீஸும் அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே எப்படி நடந்து கொள்வார்கள் என்று கேட்டபொழுது என்ன சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே வீட்டுடைய வேலைகளை செய்வார்கள். அது மட்டுமா, அவர்களுடைய ஆடைகள் கிழிந்து விட்டால் அவர்களே தைத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய ஆடைகள் கிழிந்து விடும் என்று சொன்னால் அதை அவர்களே தைத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய பாதணிகள், அதாவது அது உடைந்து பிந்துவிடும் என்று சொன்னால் அதை அவர்களே தைத்துக் கொள்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். எந்த அளவு பணிவு தாழ்மை அவரிடம் காணப்பட்டது. மிகப்பெரிய ஒரு தூதர், அவருடைய கட்டளை கேட்டால் உடனே நடத்துவார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த அளவு பணிவோடு இருந்தார்கள். அதே போன்று பார்க்கிறோம், இன்னும் ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது மிகவும் தேவையானது, இந்த காலத்திலும் சிலர் விளங்க வேண்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அலைக்கும் பித்தக்வாக்கும், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வதை நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஷைத்தான்கள் உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆளாகி விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அன முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், நான் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத், அதே போன்று வரசூலு, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக இதைவிட நீங்கள் என்னை உயர்த்துவதை நான் விரும்பவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அவர் புகழை எதிர்பார்க்கவில்லை, அவர் அந்தஸ்தை எதிர்பார்க்கவில்லை, அவர் இந்த உலகத்திலே எதையுமே எதிர்பார்க்கவில்லை, இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. அந்த தூதர் சொல்கிறார், நான் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத், அல்லாஹ்வுடைய தூதர், இதைவிட நீங்கள் என்னை உயர்த்திவிடக் கூடாது, அப்படி உயர்த்துவதை நான் விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹு தஆலா எந்த அளவு எனக்கு அந்தஸ்தை வழங்கி இருக்கிறானோ அதைவிட கொஞ்சமும் நீங்கள் என்னை உயர்த்திவிடக் கூடாது என்று சொல்கிறார்கள் என்ற ஹதீஸை அஹ்மதிலே பார்க்கிறோம். அனைவரும் எதற்காக பாடுபடுகிறார்கள்? இந்த உலகத்தில் உள்ள தலைவர்களை கொஞ்சம் போய் பாருங்கள். ஆட்சி தலைவர்களை எடுத்து பார்த்தால் அவர்கள் எல்லாம் விரும்புவது புகழை, அவர்களுக்கு கீழ் விழ வேண்டும், அவர்களுடைய கால்களிலே விழ வேண்டும், இப்படித்தான் விரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த தலைவரிடம் இந்த ஒரு தன்மையுமே இருக்கவில்லை.
இந்த உலகத்தில் எந்த ஒரு புகழையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அடுத்ததாக இந்த உரையினுடைய இறுதி பகுதிக்கு நான் வருகிறேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதை நான் சொல்கிறேன், அதாவது இந்த ஹதீஸும் புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கையை தொட்டிருக்கிறேன், அது பட்டை விட மென்மையானது என்று சொல்கிறார்கள். இதை விட அந்த ரசூலுடைய அந்த நற்குணங்களை விவரிப்பதற்கு வார்த்தைகள் இல்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், 10 வருடம் நபிக்கு கீழ் வேலை செய்தவர், நபிக்கு உதவியாக இருந்தவர். அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை இருக்கிறதே, அது பட்டை விட மென்மையானது என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமா, அவருடைய அந்த மனம் இருக்கிறதே, அந்த வியர்வை இருக்கிறதே, அது வாசனை திரவியங்களை விட மிக மிக வாசமானது என்று, அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் இந்த வார்த்தைகள் போதாது, அந்த அளவுக்கு அந்த தூதருடைய பண்புகள் இருந்தது. எனவே கண்ணியத்துக்குரிய வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சஹாபாக்கள் எப்படி நபியோடு இருந்தார்கள் என்பதை சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், நமது நிலையை நாம் கொஞ்சம் உரசி பார்க்க வேண்டும். நமது நிலையை உரசி பார்ப்பதற்காக சஹாபாக்கள் அந்த நபியோடு எப்படி இருந்தார்கள் என்பதை கொஞ்சம் நினைவுபடுத்திவிட்டுத்தான் அதை சொல்ல வேண்டும். அந்த சஹாபாக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த சஹாபாக்கள் நபியின் மீது அதாவது உயிரை விட அன்பு வைத்திருந்தார்கள். அதில் கடுகளவும் சந்தேகம் கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எப்படி சொல்கிறான், இது நமக்கு உரியது. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுடைய உயிரை விட நபி மேலானவர், மூமின்களுடைய உயிரை விட நபி மதிக்கத்தக்கவர் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அந்த நபி களங்கப்படுத்துவார் என்று சொன்னால் மூமின்கள் உயிர் வாழ்வதிலே அர்த்தம் கிடையாது. நமது பங்களிப்புகளை நாம் எந்த அளவு செய்திருக்கிறோம், நாம் அல்லாஹுக்கு உண்மையாளர்களாக இருக்கிறோமா, அல்லாஹுடைய தூதருக்கு நாம் உண்மையாளர்களாக இருக்கிறோமா என்பதை நமது மனதிலே கையை வைத்து நாம் கேட்பதற்கு நேரம் வந்திருக்கிறது. மனதிலே கையை வைத்து கேளுங்கள், நாம் அல்லாஹுக்கு எந்த அளவு உண்மையாளர்களாக நடக்கிறோம், அல்லாஹுடைய தூதருக்கு எந்த அளவு உண்மையாளர்களாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது மனதிலே கையை வைத்து கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த சஹாபாக்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, அந்த நபியின் மீது அன்பு வைத்திருந்த அளவை சொல்வதாக இருந்தால் பல செய்திகளை சொல்லலாம். அந்த ஹுதைபியாவை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அந்த மக்கத்து காஃபிர்கள் பல தூதர்களை அனுப்புகிறார்கள். எதற்காக? அந்த மக்காவுக்கு வராமல் அந்த அல்லாஹுடைய தூதரையும் சஹாபாக்களையும் தடுக்க வேண்டும் என்பதற்காக. இறுதியாக ஒருவர் காஃபிர்களின் புறத்திலிருந்து வருகிறார். அவர்தான் உருவா என்று சொல்லக்கூடியவர். உருவா என்ன செய்கிறார்? நபியோடு சமாதான பேச்சில் ஈடுபடுகிறார். நபியையும் சஹாபாக்களையும் மக்காவுக்குள் நுழையாமல் தடுப்பதற்கு முயலுகிறார். அப்பொழுதெல்லாம் அந்த உருவா என்ன செய்கிறார் தெரியுமா? நபியுடைய தாடியை கொஞ்சம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். நபியுடைய தாடியை தொட்டு தொட்டு பேசுகிறார். அப்பொழுது அங்கே ஒரு சஹாபி வாளோடு நின்று கொண்டிருக்கிறார். அந்த சஹாபி என்ன செய்கிறார் தெரியுமா? வாளுடைய மற்ற பக்கம் அந்த புடியுடைய பக்கத்தை திருப்பி வைத்துக் கொண்டு நபியுடைய தாடியின் பக்கம் அந்த மக்கா காஃபிர் அந்த உருவா கையை கொண்டு செல்லும் பொழுதெல்லாம் அடித்து விடுகிறார். அடித்து என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் சொல்கிறார், அஹிர் யதக அன் லிஹ்யத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடியை விட்டு கையை அப்புறப்படுத்தி விடு என்று சொல்லி தட்டிக்கொண்டே இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவு அந்த நபி மீது ஒரு காஃபிருடைய கையே படக்கூடாது என்று அந்த சஹாபாக்கள் நினைத்திருப்பார்கள் என்று சொன்னால், அவருடைய இரத்தம் ஓடுவதற்கு அந்த சஹாபாக்கள் விரும்புவார்களா? அனுமதித்திருப்பார்களா? அந்த தூதருடைய புகழ் கலங்கப்படுத்துவதற்கு அந்த சஹாபாக்கள் அனுமதிப்பார்களா? ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். அந்த உருவா அந்த நேரத்திலே கண்ட சில காட்சிகளை சொல்கிறார். அந்த உருவா சில காட்சிகளை அறிவிக்கிறார். இது புகாரிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அந்த உருவா சஹாபாக்களிடத்திலே அந்த நபியிடத்திலே அந்த தூதராக சென்று விட்டு காபிர்களிடத்திலே வந்து என்ன தெரியுமா சொல்கிறார்? நான் கிஸ்ராவுடைய அவைக்கு சென்றிருக்கிறேன், கிஸ்ராவுடைய அவைக்கு நான் சென்றிருக்கிறேன், அதே போன்று கைசருடைய அவைக்கு சென்றிருக்கிறேன், ரோம் பாரசீக ஆட்சியாளர்களுடைய அவைக்கெல்லாம் நான் சென்றிருக்கிறேன், நஜ்ஜாசியுடைய அவைக்கு நான் சென்றிருக்கிறேன். ஆனால் நான் இந்த முஹம்மதுக்கு அந்த தூதர்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை நான் பார்க்கவே இல்லை. அந்த முஹம்மதுக்கு அந்த அவரது சஹாபாக்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் கண்ட காட்சிகளை சொல்கிறார். அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் எச்சிலை துப்புவார் என்று சொன்னால் அது கீழே விழாது, அவைகளை எடுத்து மேனிலே தரவக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று வைதா அமரகும், அந்த நபி ஒரு கட்டளை போடுவார் என்று சொன்னார் உடனே நிறைவேற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நபி ஒழு செய்வார் என்று சொன்னால் அந்த தண்ணீர் கீழே விழாமல் அவர்களுடைய மேனிலே அவர்கள் தேய்த்துக் கொள்கிறார்கள். அதே போன்று அந்த நபி பேசும் பொழுது
குரலை தாழ்த்தி விடுகிறார்கள். வைதா தகல்லம, அந்த இறை தூதர் பேச ஆரம்பித்து விட்டால் ஹஃபது அஸ்வாத்தஹும், அவர்களுடைய குரல்களை எல்லாம் தாழ்த்தி விடுகிறார்கள். அது மாத்திரமா, அந்த நபி அவர்கள் நேராக பார்ப்பது கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சஹாபாக்கள் அந்த நபியை நேராக பார்ப்பதற்கு வெட்கப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த மக்கத்து காஃபிர் உருவா சொல்கிறான். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவாகி இருக்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளு செய்த தண்ணீர் கீழே விழாததை அந்த சஹாபாக்கள் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய கண்ணியம் பாதிக்கப்படுவதை அனுமதித்திருப்பார்களா? அவருடைய இரத்தம் ஓடுவதை அவர்கள் அனுமதிப்பார்களா? அப்படி உயிரை வைத்திருந்தார்கள். அப்படி அந்த நபியின் மீது உயிரிலும் மேலாக மதிப்பு வைத்திருந்தார்கள் என்ற ஹதீஸை புகாரிலே பார்க்கிறோம். இன்னும் ஒரு செய்தி, இந்த செய்தியை நாம் கேள்விப்பட்டாலும் சொல்ல வேண்டும். இந்த செய்தி, ஒரு சஹாபி கழுகு மரத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார். மரணத்தை கண்முன்னால் கண்டு கொண்டிருக்கிறார். மரண வேலையிலே இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் என்ன செய்வான்? மனதிலே கையை வைத்து கேளுங்கள். எப்படி தப்பிக்க முடியுமோ அப்படி தப்பிப்பதற்கு தான் முயல்வான். தப்பிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடையாதா? தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று அவன் அவகாசங்களையும் சந்தர்ப்பங்களையும் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அப்படித்தான் மனிதனுடைய நிலை. சஹாபாக்களுடைய நிலை அதுவல்ல. சஹாபாக்களுடைய நிலை அப்படி இருக்கவில்லை. அந்த நபித்தோழர் மரணத்தை கண்முன்னால் கண்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது அபூ சுஃபியான் என்ன கேட்கிறான் தெரியுமா? அதாவது, நீர் இப்பொழுது இந்த இடத்திலே கொலை செய்யப்படுவதற்கு இருக்கிறேன். அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி செய்தே நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய களத்து அவர் கொலை செய்யப்படுவதையும் நீர் உமது குடும்பத்தோடு நிம்மதியாக இருப்பதையும் நீ விரும்புவீரா? இது நடக்காது. சும்மா கேட்கிற, நீ விரும்புவீரா? அந்த நேரத்தில் ஒரு சாதாரண மனிதன் என்ன செய்திருப்பான்? நான் அதை விரும்புவேன் என்று சொல்லி தன்னை காத்துக் கொள்வதற்கு தான் முயன்றிருப்பான். ஆனால் அந்த நபி தோழருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? மரணத்தை கண் முன்னால் கண்டு கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில நொடிகளில் மரணத்தை சந்திக்க இருக்கிறார். அந்த நபி தோழர் சொல்கிறார், இந்த இடத்திலே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் எப்படி இருப்பது போனாலும் அவர்களுக்கு ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன். அந்த இறை தூதருடைய மேனியிலே ஒரு முள் தைப்பதற்கு கூட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே அந்த சஹாபி ஷஹீதாக்கப்படுகிறார் என்று சொன்னால் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? இப்படியான தோழர்கள் யாருக்காவது இருந்தார்களா? இப்படியான தொண்டர்கள் யாருக்காவது இருந்தார்களா? ஆட்சியில் இருக்கும் வரை பின்னால் சுற்றி கொண்டிருப்பார்கள். ஆட்சி முடிந்துவிட்டால் யாரையும் பின்னால் பார்த்தால் இருக்க மாட்டார்கள். இப்படியான காட்சிகளைத்தான் உலகத்திலே பார்க்கிறோம். அந்த சஹாபாக்கள் உலக லாபங்களுக்காக இஸ்லாத்தை ஏற்றார்களா? உலக லாபங்களுக்காகத்தான் அந்த தூதரை ஏற்றார்களா? அந்த தூதரை ஏற்ற காரணத்தால் அனைத்தையும் இழந்தார்கள். அப்படி அந்த தூதரின் மீது அன்பு வைக்கக்கூடியவர்களாக அந்த சஹாபாக்கள் திறந்தார்கள். அபூ சுஃபியான் என்ன சொல்கிறான் தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மா ராய்து மினன் நாஸி அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹிப்பு அஸ்ஹாபு முஹம்மத். அந்த முஹம்மதை அவருடைய தோழர்கள் விரும்புவதை போன்று நான் எவரையும் இந்த உலகத்திலே பார்க்கவில்லை என்று அபூ சுஃபியான் உத்தரவாதம் தருகிறார் என்று சொன்னால், அப்படி அந்த சஹாபாக்கள் அந்த நபியை நேசித்தார்கள், நபியை விரும்பினார்கள். நபி அவர்கள் ஒரு கட்டளை போட்டால் உடனே நடைமுறைப்படுத்த அவர்கள் தயாராக இருந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள்? பெண்கள் பள்ளிக்கு செல்வதை அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் பெண்களை பள்ளிக்கு செல்வதை தடுப்பேன் என்று சொல்கிறார். அப்பொழுது இப்னு உமர் சொல்கிறார், அவருடைய மகன், அவர் பெற்றெடுத்த மகன், அவரை பார்த்து சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீ அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை மீறுவாயோ, நான் உன்னோடு பேச மாட்டேன் என்று மகனை ஒதுக்கி விடுகிறார். நமது நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா எங்கு போனால் என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளை எங்கு போனால் என்ன? பெற்றோர்களை திருப்திப்படுத்த வேண்டும், பிள்ளைகளை திருப்திப்படுத்த வேண்டும், மனைவி மக்களை திருப்திப்படுத்த வேண்டும். இப்படியான நிலைகள் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் அந்த, அதாவது நபியுடைய கட்டளைக்கு முன்னால் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், அனைவரும் தூசியாகத்தான் மதிக்கப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரியவல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் வளர்க்கக்கூடிய குழந்தைகளை எப்படி வளர்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் வளர்க்கக்கூடிய குழந்தைகள் அந்த சஹாபாக்களை போன்று வளர்க்கப்பட வேண்டும். நபியுடைய முஹப்பத் அவர்களுடைய உள்ளங்களிலே ஊட்டப்பட வேண்டும். அவரை போன்ற ஒரு தலைவர் உலக வரலாற்றில் எங்கும் கிடையாது. அவரை போன்று உலகத்துக்கு நாகரிகத்தை சொன்ன எவரும் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, நமது நிலையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள், நமது நிலையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். எப்படி நிலை இருக்கிறது? அதாவது நாம் அனைவரும் நபி மீது நேசம் வைத்திருக்கிறோம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நமது வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்த்தால்
எப்படி நிலை இருக்கிறது? நபியுடைய சுன்னாக்களை நாம் எந்த அளவு பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரிய வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவன் அழகாக தாடி வைத்திருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? திருமணத்துக்கு பிறகு பார்த்தால் தாடியை காணவில்லை. என்ன செய்தி? மனைவிக்கு கொஞ்சம் விருப்பம் போதாது, மனைவிக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்ற அளவு இப்படியா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்கள் என்று வரும் பொழுது அந்த சுன்னாக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். அந்த சுன்னாக்களை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் வார்த்தையிலும் நமது வாழ்க்கையிலும் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளக் கூடாது. நமது நிலையை நீங்கள் பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வாக்கை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த ஹதீஸ் புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது. லதத்தபிஉன்ன சனன மன் கான கப்லகும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வதிராஅன் பிதிப்ரி, அதாவது வதிராஅன் பிதிரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் முன் சென்றவர்களுடைய சுன்னாக்களை வரிமுறைகளை பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? சாணுக்கு சான் பின்பற்றுவீர்கள், முலத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள். அவர்கள், அதாவது ஒரு உடும்பு செல்லக்கூடிய ஒரு பொந்தில் அவர்கள் நுழைந்து விட்டால் அதிலும் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள் என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், யாரை யா ரசூலல்லாஹ் நீங்கள் சொல்கிறீர்கள்? அந்த யூதர்களை நசாராக்களை சொல்கிறீர்கள்? ஆம், அவர்களைத்தான் சொல்கிறீர்கள், அவர்களைத்தான் நான் சொல்கிறேன் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த காட்சிகள் உண்மையாகி கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். முஸ்லிம்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? முஸ்லிம்கள் எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் மாற்றம் செய்ய சொன்னார்களோ அதற்கு நேர்மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறது. தாடியை வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள், யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொன்னால் இங்க என்ன நடக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு நேர்மாற்றமாக நடக்குது. மீசை வலிக்கப்படுகின்றது, தாடி முழுமையாக எடுக்கப்படுகின்றது. ரசூலுடைய சுன்னாவுக்கு தான் மாற்றம் செய்யப்படுகிறது. நாம் கொஞ்சம் நமது நிலையை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யூதர்களை கிறிஸ்துவர்களை, அதாவது சாணுக்கு சான் முலத்துக்கு முலம் பின்பற்றக்கூடியவர்களாக இன்று முஸ்லிம் சமூகம் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றிலும் அவர்களுக்கு மாற்றம் செய்ய சொன்னார்களே, ஒவ்வொன்றிலும் அவர்களுக்கு மாற்றமாக நடக்க சொன்னார்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர்களுக்கு, அதாவது எப்படி ஒப்பாக நடக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஒப்பாகத்தான் முஸ்லிம் சமூகம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், அதாவது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுடைய உயிரை விட நபி மேலானவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அந்த வார்த்தையில் நாம் உண்மையாளர்களாக இருந்தால், அதாவது உயிரை விட என்று சொன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதாவது நமக்கு எந்த நஷ்டமும் வராத விடயங்களில் கூட ரசூலுடைய சுன்னாவை பின்பற்ற தயாராக இல்லை. நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் வரப்போவதில்லை, நமக்கு எந்த ஒரு, அதாவது அநீதியும் எந்த ஒரு தீங்கும் பாதகம் வரப்போவதில்லை. அப்படியானவைகளில் கூட ரசூலுடைய சுன்னாவை அதிகமானவர்கள் பின்பற்ற தயாரில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன், உங்களில் எவரும் உண்மையான மூமினாக மாட்டார்கள், உங்களது பிள்ளைகள், உங்களது பெற்றோர்கள், முழு மனித சமுதாயத்தை விட என்னை நேசிக்காத வரை என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ரசூலை நேசிக்கக்கூடியவர்களாக, அந்த ரசூலுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் பின்பற்றக்கூடியவர்களாக நம்மிலே சிலர்கள் கேவலம் என்ன நிலை தெரியுமா? முஸ்லிம்களுடைய சுன்னாக்களை பின்பற்றுவது பிற்போக்கன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன ஒரு அநாகரிகம், இது ஒரு பிற்போக்கன்னு நினைக்கிறார்கள். அப்படி முஸ்லிம் சமூகத்திலே சிலர்களுடைய உள்ளங்களில் நோய் படிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ரசூலுடைய சுன்னாக்களை பின்பற்றுவது பெருமையாக கருதுங்கள். அப்படி ஒரு தலைவரை உலக வரலாற்றில் எங்குமே காட்ட முடியாது. அப்படியான ஒரு தலைவர், உண்மையானவர், கடைசியிலே இறுதியிலே மரணிக்கும் பொழுது கூட அவருடைய கவச ஆடை ஒரு யூதனிடத்திலே அடகு வைக்கப்பட்ட நிலையில் தான் மரணித்தார்கள். அவர்கள் தனது சமூகத்தை ஏமாற்றவில்லை, குடிமக்களை ஏமாற்றவில்லை, நாட்டை விட்டு சாப்பிடவில்லை, நாட்டை விட்டு உலக வங்கியிலே கடன் வாங்கவில்லை. தன்னிடத்திலே இருந்த கவச ஆடையை சாதாரண ஒரு உணவுக்காக கடனாக அதை வைத்துவிட்டு, அதாவது ஈட்டுக்காக வைத்துவிட்டு மரணித்த ஒரு தலைவருடைய சுன்னாவை எப்படி பின்பற்றாமல் இருப்பீர்கள்? அந்த தூதருடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமா? ஒரே இரண்டு செய்திகளை மாத்திரம் சொல்லி முடிக்கின்றேன். இது மிக முக்கியமான செய்திகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் திர்மிதியிலே பதிவாகி இருக்கிறது, நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். லிகுல்லி நபியின் தஅவத்து முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பிரார்த்தனை இருந்தது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அவகாசம் இந்த உலகத்திலே கொடுத்திருந்தான். அந்த துஆ அவர்கள் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும்.
அனைத்து நபிமார்களும் அந்த துஆவை இந்த உலகத்திலே பயன்படுத்தி விட்டார்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வைன்னி இஹ்தபஅது தஅவதி ஷஃபாஅத்தன் லி உம்மதி. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். யாருக்காக தெரியுமா? எனது சமுதாயத்துக்காக என்று சொன்னார்கள். எனது சமுதாயத்துக்காக நாளை மறுமையிலே அந்த துஆவை நான் பிற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்களே. தனது பேர பிள்ளைகள் கொலை செய்யப்பட போகிறார்கள் என்பதை தெரிந்திருந்தும் அந்த துஆவை பேர பிள்ளைகளுக்காக பயன்படுத்தவில்லை, தனக்காக பயன்படுத்தவில்லை, தனது குடும்பத்துக்காக பயன்படுத்தவில்லை. யாருக்காக அந்த துஆவை பிற்படுத்தினார்கள் தெரியுமா? நமக்காக, இந்த உம்மத்துக்காக அந்த துஆவை பிற்படுத்தி வைத்த அந்த தலைவருடைய சுன்னாக்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே எவனும் கவலைப்படக்கூடாது என்பதற்காக, நாளை மறுமையிலே பரிந்துரைப்பதற்காக அந்த துஆவை பிற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? இன்னும் ஒரு ஹதீஸை புகாரிலே பார்க்கிறோம். இது ஷஃபாஅத் பற்றிய ஹதீஸ். நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் சுஜூதிலே விழுவார்கள். சுஜூதிலே விழுந்தவுடன் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவான், யா முஹம்மதே இர்ஃபா ரஅஸக், உமது தலையை உயர்த்துவீராக. யாருக்குமே பேச முடியாத நாளில், நபிமார்கள் கூட பேசுவதற்கு தயங்கக்கூடிய நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அங்கே அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் சுஜூதிலே விழுவார்கள். அப்பொழுது என்ன சொல்லப்படும்? நபியே, உமது தலையை உயர்த்துவீராக. அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவான், நீ எது கேட்கப்படுமோ அது கொடுக்கப்படும், நீர் எதை கேட்பீரோ அதை கொடுக்கப்படும், யாருக்காக பரிந்துரைப்பீரோ அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்ன மாத்திரத்தில் நபி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? உம்மதி உம்மதி என்று தான் சொல்வார்கள். அந்த மாமனிதருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எனது குடும்பம் என்று வரவில்லை. இப்பொழுது குடும்பம் என்று நபிக்கு என்ன ஆகினால் என்ன, குர்ஆனுக்கு என்ன நடந்தால் என்ன, இஸ்லாத்துக்கு என்ன நடந்தால் என்ன, எனது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள். நாளை மறுமையுடைய நாளில் என்ன நிலைமை தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்காக எல்லாம் சுன்னாக்களை புறக்கணித்தீர்களோ அவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் உங்களை விட்டு ஓடப் போகின்றார்கள். நாளை மறுமையுடைய நிலை எப்படி? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறான். உங்களை விட்டு சகோதரன் ஓடப் போகிறான், உங்களுடைய பெற்றோர்கள் ஓடப் போகிறார்கள், மனைவி ஓடப் போகிறாள், உங்களை உயிரை விட மேலாக மதித்தவர்கள் ஓடப் போகிறார்கள், பிள்ளைகள் விரண்டு ஓடப் போகிறார்கள். அப்படியான நாளில் நமக்காக யார் தெரியுமா பேசுவார்? அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மதி உம்மதி, எனது சமுதாயம் எனது சமுதாயம் என்றுதான் சொல்வார்கள். எனது சமுதாயம் எனது சமுதாயம் என்றுதான் அந்த நாளில் கூட சொல்வார்கள். எனது குடும்பம் என்றோ, எனது பேரப்பிள்ளைகள் என்றோ, எனது மனைவி என்றோ அவருடைய வாயிலிருந்து வராது. தனது உம்மத்துக்காக நாளை மறுமையிலே பரிந்துரைப்பார். நரகத்திலே இருந்து அல்லாஹ் தஆலா சிலர்களை விடுதலை செய்வதற்கு அங்கே அனுமதி கொடுக்கப்படும். யாருடைய உள்ளத்திலெல்லாம் ஈமான், அதாவது கொஞ்ச அளவு கடுகளவு இருந்ததோ அவர்களை எல்லாம் அதாவது விடுவிப்பதற்கு அல்லாஹ் தஆலா 3 முறை நபிக்கு அவகாசம் வழங்குவான். அந்த ஒவ்வொரு முறையிலும் எனது சமுதாயம் எனது சமுதாயம் என்றே அந்த தூதர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாளை மறுமையில் நமக்காக குரல் கொடுக்க போகின்றாரே, நம்மை விட்டு யாரெல்லாம் ஓடப் போகின்றார்களோ அவர்களுக்காக அந்த தலைவருடைய சுன்னாக்களை புறக்கணிக்கின்றோமே, அந்த தலைவர் தான் நாளை மறுமையில் நமக்காக பேசப் போகிறார். மறந்து விடாதீர்கள், அந்த நபியுடைய சுன்னாக்களை நடைமுறைப்படுத்துங்கள். அவைகளை நடைமுறைப்படுத்துவதை பெருமையாக கருதுங்கள், ஒரு பொழுதும் இழிவாக கருதி விடாதீர்கள். அது பெருமைதான். அந்த தலைவருடைய சுன்னாக்களை பின்பற்றுவதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் பெருமையாக கருதி செயலாற்றுங்கள் என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.